சின்ன வீடு. பிரேயர் நடத்தும் போது ஒரு 10 பேர் வந்தால் கூட பத்தாது. ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் வசதியாக இருந்தேன். இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் வீட்டுக்காரர் கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருமே வீட்டுக்கு கூப்பிட மாட்டார். இசப்பா எங்கள் சூழ்நிலை மாறணும்னு ஐயாவும் எங்களுக்காக நிறைய ஜெபம் பண்ணியிருக்காரு. கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சார். எந்த கடனுமே இல்லாமல் நாங்களா 2 பேர் கஷ்டப்பட்டு கர்த்தரோட கிருபையில் ஒரு இடத்த வாங்க கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த இடத்துல வீட்டை கட்டி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போன வருஷம் வீடு கொடுத்தணும். கரெக்டாக போன வருஷம் ஜூலை 15ஆம் தேதி அந்த புது வீட்டில் பால் காய்ச்ச கர்த்தர் கிருபை செஞ்சார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அந்த புது வீட்டுக்கு போய் இப்போ 1 வருஷம் ஆகுது. கர்த்தர் இந்த 1 வருஷம் அளவும் எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நிறைய பேர் புது வீடு கட்டும் போது நிறைய சாங்கியெல்லாம் பண்ணுவாங்க. கர்த்தர் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த கூட எங்கள் வீட்டில் கர்த்தர் அனுமதிக்கலை. நாங்கள் 2 பேரும் அது இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. கர்த்தர் இம்மட்டுமா எங்களுக்கு கூட இருந்து வாதுவும் கூடாரத்தை அணுகாது பொல்லா கூடக்கு நேரிடாதுங்கிற வார்த்தையின் முடியா இது வரைக்கும் அந்த வீட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த சமாதானத்துக்கு குறைவோ சந்தோஷத்துக்கு குறைவோ இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோவிட் டைமுக்கு அப்புறமேட்டு நாங்கள் நிறைய தசமா கொடுக்குறதே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா வேலை இல்லை ரொம்ப. அதுக்கப்புறம் தொடர்ந்து தசமா கொடுக்க முடியாமே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் 2 பேரும் பேசி இனி நம்ம கொடுக்கணும். நாங்கள் எப்போ முடிவு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்போ நாங்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தோமோ கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார். நான் வீட்டில் தான் இருந்தேன். அவர் ஒரு சின்ன சாதாரண ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை இருந்துட்டுமா நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். கர்த்தர் நீங்கள் உதவி செய்யப்பான்னு எத்தனையோ நாள் நாங்கள் கேட்டிருக்கோம். கர்த்தர் அந்த வார்த்தை கேட்டாரு. 2 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சொந்தமாக ஒரு நெட் சென்டர் யார்கிட்ட நாங்கள் ₹1 கடை வாங்கலை. யார்கிட்டையும் போய் நிற்கல. கர்த்தர் எத்தனையோ பேர் நாங்கள் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட இது நான் ஒழுங்காகவே வராது, நீங்கள் நான் சொல்கிறதுலாம் கேட்காம மாட்டேங்க, உங்களுக்குனா தெரியும் சின்ன பசங்க நீங்கன்னு சொன்னாங்க. நான் எங்களை நம்பலை, கர்த்தரை நம்பினேன். எங்கள் கடை பேர் யுகமா மல்டி சர்வீசஸ் தான். நான் அவரை தான் நம்பினேன். நான் அவரை மாத்திரம் தான் நம்பினேன். என் சுய அறிவு கூட நான் நம்பலை. சப்பா இது எப்படி நடக்கும்? ஏற்கனவே 2 கடை இருக்குது. நாங்கள் போகிறது எப்படி நடக்கும்? நாங்கள் செலவு பண்ண போகிற காசு திருப்பி எடுக்க முடியுமா? எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஐயாட்ட சொன்னோம் அந்த கடை விஷயம். நாங்கள் யோசிக்கும் போது நான் ஐயா கிட்ட சொல்லிட்டு சர்ச்சில் இதே மாதிரி ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 6 காலை சீக்கிரம் வந்து ஐயா கிட்ட பேசுகிறேன். ஐயா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அது நடக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன சொன்னேன்? கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினா அந்த கடை ஆரம்பிச்சு இது 2 வருஷம் ஆகுது. இம்மட்டுமா கர்த்தர் ரொம்ப அதிசயமா அற்புதமா எங்களை நடந்திருக்காரு. கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை செஞ்சாரு. பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்காரு. நீங்களும் கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருக்காக வாங்க, கர்த்தரை நம்புங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த அதிசயத்தை காட்டிலும் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த சபையில இந்த ஊழியக்காரர்கள் கொண்டுதான் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு காரியங்களை செஞ்சார். அவருக்கு ஊழியக்காரருக்கு அந்த ஊழியத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கும் நன்றி.